முதல்ல நாகாஸுக்கும் மெய்தீஸுக்கும் நடுவில் சில தகராறுலாம் ஏற்பட்டு வெளிநாட்டிலேருந்து இருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே என்ன முயற்சி பண்றாங்கன்னா இந்த கூக்கி சமுதாயினர்களை முதல்ல மதம் மாற்றம் செய்து வச்சிருக்காங்க ரொம்ப பல வருடங்களா. அந்த பர்மா சைட்லயும் சரி அந்த சைட்ல வந்து போதைப்பொருள் கடத்தல் அதிகமா இருக்கு. இந்த போதைப்பொருள் கருத்தல்ல பாத்தீங்கன்னா கூக்கி சமுதாயினர்கள் அதுல ஈடுபடுறாங்க. ஓபிஎம் பிளான்ட்டை வளர்க்குது, ஹெராயின் தயாரிப்பு செய்வது, ட்ரக்ஸ் அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவது, காட்டோட லேண்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு தொடர்ந்து அங்க ரிப்போர்ட் வந்து அந்த காட்டுப்புறத்துல இந்த மாதிரி நடவடிக்கை காரணம் என்னன்னா அங்க பாருங்க பர்மா மயன்மார் பார்டர்ல மோரேன் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த மோரேல பல தமிழர்கள் இருக்காங்க. மணிப்பூர்லயே இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா வேலி வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. சுத்திப்புற பூர்வம் எல்லாம் மலைப்பகுதிகள், மக்கள் அதிகமா இருக்கிறது வேலியில. ஒரு பக்கம் நாகாலாந்து, ஒரு பக்கம் கூக்கிக்காக தனியா கூக்கிக்கா ஒரு ஏரியா, மைத்தேஸ் வேணா இம்பால்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இது நடத்துது. அதாவது பிரிவினைவாதம் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு, அந்த இடத்துல கிறிஸ்துவத்தை ஒன்னும் பரப்பணும், அந்த இடம் கிறிஸ்துவத்துக்காக படணும், நாகாலாந்து ஃபார் கிரைஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு டயத்துல சில வெளியில இருக்கிற இயங்கும் சக்திகள் எப்படியாவது மணிப்பூரை மூணா பிரிச்சுடலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம். மணிப்பூர்ல இப்போது இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைக்கு காரணமே ப. சிதம்பரம் அவர்களோட முந்தைய செயல்பாடுகள் தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி மணிப்பூரோட முதல்வர் வந்து பைரன் சிங் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். என்ன ஜி, ப. சிதம்பரத்தோட செயல்பாடு ஏன் வந்து இந்த மாதிரி மணிப்பூரை மாத்தி இருக்கு? அதாவது ப. சிதம்பரம் சொல்றதை விட அப்ப இருந்த மத்திய அரசோட கொள்கைகள் அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா அங்க பிரச்சனை என்ன மணிப்பூர்ல பாருங்க, அதாவது அங்க மலைப்பிரதேசம் இருக்குது, அப்புறம் இம்பால் வேலி இருக்குது. அந்த இடத்துல மைத்த சமுதாயினர் இருக்காங்க. மலைப்பிரதேசத்துல கூக்கி என்று சொல்ற ஒரு தங்களை ஒரு ட்ரைபல்ஸ் சொல்லிக்கிறாங்க, அவங்க இருக்காங்க. அதை தவிர்த்து நாகாஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இடையே அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல நாகாஸுக்கும் மெய்தீஸுக்கும் நடுவில் சில தகராறுலாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்போதுமே அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது அது பர்மாவோட பார்டர், மயன்மார் பார்டர். அங்க மயன்மார்ல இருக்கிற கூக்கி சமுதாயம் ஆர் அவங்க சொல்றது கூக்கி ஜோம்பாங்க. அதாவது மிசோராம்ல இருக்கிறவங்களும் மயன்மார்ல அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயம். இதுல அங்க தொடர்ந்து என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா சில கிறிஸ்துவ சமூகங்கள், அதாவது கிறிஸ்துவ சில ஆர்கனைசேஷன்ஸ், இது வெளிநாட்டிலேருந்து இருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸ் அங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா இந்த கூக்கி சமுதாயினர்களை முதல்ல மதம் மாற்றம் செய்து வச்சிருக்காங்க ரொம்ப பல வருடங்களா. நாகாலி அந்த மாதிரி மதம் மாற்றம் செய்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னன்னா மெய்தேஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாயம், அதாவது இந்துக்கள்ல வைஷ்ணவ சதாபுரம், அதை தவிர்த்து அவங்களுக்கு தனி இதுவும் உண்டு. தங்களோட ஒரு பழங்காலத்திலேருந்து ஒரு அதாவது இயற்கையில் உள்ள எல்லா இதையும் இது பண்ணுவது, சாமி கும்பிடுவது, இயற்கையவே சாமியா நினைப்பது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அங்க. அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா தொடர்ந்து இந்த கூக்கி சமுதாயத்தினரை இப்படியே தூண்டி விட்டு மெய்த்தை சமுதாயத்தோட மோதல் செய்வதற்கான பல சூழ்நிலையை அங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறது. மயன்மார்ல இருந்து என்ன பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ராணுவம் அவங்க மேல கிராக் டவுன் செய்யறாங்க. அந்த கிராக் டவுன் செய்யறதுனால அங்க இருக்கிற பல பேர் இங்க ஓடி வந்துடுறாங்க. அங்கேருந்து வரும்பொழுது அவங்க ஆயுதத்தையும் எடுத்துட்டு வராங்க. அந்த ஆயுதங்களை இங்க எடுத்துட்டு வந்து ஏதாவது நடுவில் நடந்துட்டு இருக்கும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த பர்மா சைட்லயும் சரி அந்த சைட்ல வந்து போதைப்பொருள் கடத்தல் அதிகமா இருக்கு. இந்த போதைப்பொருள் கருத்தல்ல பாத்தீங்கன்னா கூக்கி சமுதாயினர்கள் அதுல ஈடுபடுறாங்க. அவங்களுக்கா சில ஆர்கனைசேஷன் இதை இது பண்றாங்க. பிரேந்திர சிங் இப்ப இருக்கிற முதல்வர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, அப்புறம் பிஜேபிக்கு வந்தாரு. அவர் வந்த பிறகு ஒரு இந்த மாதிரி பார்டர் ஏரியால காட்டுப்புறத்துல நம்ம காடுகள்ல இந்த மாதிரி போதை இது இருக்கு பாருங்க, ஓபிஎம் பிளான்ட்டை வளர்க்குது, ஹெராயின் தயாரிப்பு செய்வது, ட்ரக்ஸ் அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவது, காட்டோட லேண்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு தொடர்ந்து அங்க ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதே மேல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சார். அந்த காட்டுப்புறத்துல இந்த மாதிரி நடவடிக்கை காரணம் என்னன்னா அங்க பாருங்க பர்மா மயன்மார் பார்டர்ல மோரேன் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த மோரேல பல தமிழர்கள் இருக்காங்க. இந்த தமிழர்கள் மயன்மார்ல இருந்து வந்த பொழுது அங்க அந்த இடத்துல நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. அதாவது உலக 2வது போர் நடந்த பொழுது
அங்கே தங்கிட்டாங்க. இந்த மோரே ஊருக்கு அந்த பக்கம் சரி, இந்த பக்கம் சரி, இந்த போதை கடத்தல்ல அதிகமாக ஈடுபடுவர்கள் இந்த கூக்கி சமுதாயினர். பிரேந்திர சிங்கோட அரசாங்கம் இவங்க மேல நடவடிக்கை எடுத்த காரணத்தினால அங்க ஒரு டென்ஷன் பரவிட்டு இருந்து தொடர்ந்து. அதுல மெய்தேய்க்கு என்னன்னா, அவங்க பாருங்க, அவங்களோட பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்குது. மணிப்பூர்லயே இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, வேலி வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. சுத்திப்புற பூர்வம் எல்லாம் மலைப்பகுதிகள். மக்கள் அதிகமா இருக்கிறது வேலியில. அண்டு இந்த கூக்கி சமுதாயமும் வந்து நாகா சமுதாயம் மலைப்பகுதிகளில் இருக்காங்க. பொதுவா அவ்வளவு பெரிய டென்ஷன் கிடையாது. ஆனா தொடர்ந்து என்ன நடத்திட்டு இருந்ததுன்னா, எப்படியாவது நம்ம மெய்தி மணிப்பூரை 3 பாகமா பிரிச்சுட்டோம். ஒரு பக்கம் நாகாலாந்து, ஒரு பக்கம் கூக்கிக்காக தனியா கூக்கிக்கா ஒரு ஏரியா, மைத்தேஸ் வேணா இம்பால்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் நாகாலாந்துக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அதுல உங்களுக்கு தெரியும், NSCN, நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அது தொடர்ந்து பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க சரண்டர் பண்ணாங்க. ஒரு அக்ரிமெண்ட் ஆச்சு NSCN-ஓட. அதுக்கு பிறகு இப்ப தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நாகாலாந்து செட்டில் ஆகும். அவங்க சொல்வது என்னன்னா, மணிப்பூர்ல இருக்கிற நாகா வாழும் மக்கள் இருக்கிற இடங்கள், அதை தவிர்த்து மிசோராம்ல இருக்கிற நாகா இருக்கிற இடங்கள், அஸ்ஸாம்ல இருக்கிற நாகா இருக்கிற இடங்கள், இதெல்லாம் அப்புறம் நாகாலாந்துலயே இருக்காங்க, எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி ஒரு கிரேட்டர் நாகாலாந்து பண்ணுங்க. அதாவது பிரிவினைவாதம் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் சொன்ன மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்டு ஆர்கனைசேஷன், அதுல பெரும்பாலும் சில கிறிஸ்துவ ஆர்கனைசேஷன்ஸ் அதுல அந்த இடத்துல கிறிஸ்துவத்தை ஒன்றும் பரப்பணும், அந்த இடம் கிறிஸ்துவத்துக்காக படணும், நாகாலாந்து ஃபார் கிரைஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு டயத்துல. அதுக்கு பிறகு பாருங்க, நாகாலாந்துக்கும் அந்த மைத்தீஸுக்கும் நடந்திருக்கு தராரு. நாகாலாந்து பாருங்க, நாகாலாண்டும் கிறிஸ்துவர்கள் தான், பல பேர் கிறிஸ்துவர்கள். அதே மாதிரி கூக்கீஸும் பல பேர் கிறிஸ்துவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ளே தாரார் வரும். 2 பேரும் கிறிஸ்துவர் இருக்கும்போது அடிதடி நடந்திருக்கு. பட் இப்ப என்ன முயற்சி நடந்துட்டு இருக்குன்னா, சில வெளியில இருக்கிற இயங்கும் சக்திகள் எப்படியாவது மணிப்பூரை 3ஆ பிரிச்சிடலாம், இல்ல 2ஆ பிரிச்சிடலாம், மலைப்பகுதிகள் கூக்கீஸுக்கு அப்படி பிரிக்க முடியலன்னா அந்த இடத்துல ஒரு தனி ஏரியா பண்ணிடலாம். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில எந்த மெய்த்தி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மலைப்பிரதேசம் போறதுக்கு, மலைப்பக்கங்கள் போறதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி கூக்கி சமுதாயத்தோட கீழே வர பயப்படுறாங்க. இந்த பிரச்சனையில ஆரம்பிச்ச காரணம் என்னன்னா, மணிப்பூர் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, இந்த ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் மைத்தீஸ்க்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டிமாண்ட். ஏன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இதுவும் இல்லை, எல்லாமே கூக்கீஸ் நாகாலாந்து அவங்கெல்லாம் நாகாஸ், அவங்களுக்கு ST ஸ்டேட்டஸ் இருக்கு, எங்களுக்கு நாங்களும் ஒரு பழங்குடியினர் தானே அப்படின்னு மெய்த்தீஸ் பரம சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டருக்கு பிறகு நமக்கு தெரியாத வன்முறை நடந்து இப்ப நம்ம ஒருவர் ப. சிதம்பரம் சொன்னதுல என்ன ஒரு பெரிய ஒரு இது கிளம்பித்து. ப. சிதம்பரம் என்ன சொன்னாரு, அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மணிப்பூருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா அது 3 விதமா பிரிச்சிடணும், பிரிக்காட்டி கூட அது 3 தனித்தனியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா பண்ணிடணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி பண்ணிட்டாதான் ஒரு சொல்யூஷன் வரும். ஆனா இப்ப அங்க போராட்டம் நடக்கிறதே தனி பிரிவினைக்காக நடக்கிற போராட்டம். அது இந்த போராட்டத்து பின்னாடி பல சக்திகள் இருக்குது. அதனால இவர் அதை சொன்ன உடனே இந்த மாதிரி, அதாவது அவர் வந்து மோடி அரசை கண்டிச்சு இந்த ஃபார்முலா அவர் சொன்னார். இது கூட பண்ணிருக்கலாமே. இங்க பாருங்க, இதை அதாவது பிரிக்கிறத ஒரு பொழுதும் மெய்த்தேய் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நாகா மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய வேலை என்னன்னா, ஆயுதங்கள் இருக்குங்க எல்லார்ட்டையும். இந்த ஆயுதங்கள் கூக்கிக்காரங்க அங்கே வெளியில இருந்து கொண்டு வந்தது. சில பேர் அந்த சம்பவம் நடந்த போது மணிப்பூர் மைத்தேய் சைட்லயும் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலேருந்து உள்ள வந்து ரெய்டு பண்ணி அந்த ஆயுதங்களை தூக்கின்னு போனது இருக்குது. இதுவரை மத்திய அரசு அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பாலிசி வச்சிருக்காங்கன்னா, சரி எப்படியாவது 2 பேரும் போதிக்காம தடுக்கிறதுக்கான இது பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவரை உள்ள போய் கிராமமா போய் எப்படி காஷ்மீர்ல பண்ணாங்க, ஒரு டைப்ல பஞ்சாப் பண்ணாங்க, அதாவது கார்டன் அண்ட் சர்ச், இந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யணும். இந்த ஆயுதங்கள் இருக்கிறவர்கள் அங்க வன்முறை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இது எப்படி செய்வது? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆபரேஷன் பண்ணிங்க வச்சுக்கோங்க, அதுல பல இன்னோசென்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்க.
ஏன்னா இவங்க உள்ள போய் அங்க இருக்கிற தீவிரவாதிகள் ஆர்மியுடன் ஒரு ஃபயரிங் நடந்து வச்சுக்கோங்க, அதுல பல இன்னோசென்ட் பீப்புள் வில் டை. அதாவது ஒன்றும் இல்லாத குழந்தைகளும் பிள்ளைகளும் தாயார்மார்கள் எல்லாரும் இருக்காங்க. அதனால்தான் மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது பிரஷர் போட்டு இந்த தீவிரவாதிகள் தகிட்ட இருக்கிற ஆயுதத்தை சரணடையணும், தாங்களும் சரணடையணும், ஆயுதத்தோடு சரணடையணும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல ப. சிதம்பரம் இந்த மாதிரி சொன்னோன்னு என்ன ஆச்சுன்னா, மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர்களே சொன்னா, என்ன நீங்களே எப்படி இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த நேரத்துல அவங்க போராடுவது வன்முறை நடத்துவதே தனியா பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் இது கிடைக்கிறதோ எங்களை ரெய்டு பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் இங்க இருந்து நாங்க போய் நம்ம பசங்களும் போய் திருப்பி ரெய்டு பண்றாங்க. அதாவது பழி வாங்குற நோக்கத்துல ஒருத்தர அடிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்லி, அதனால்தான் அந்த அவர் என்ன ட்வீட் போட்டாரோ அந்த ட்வீட்டை நாத்திட்டாரு. ஏன்னா மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர்களே அதை வன்முறையாக கண்டித்தாங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடாளுமன்ற மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. வணக்கம்.